எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கீங்க? யாராவது பார்த்தா தப்பாயிர போகுது. ஏய், நீ காலேஜுக்கு வருவன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நீ அங்கேயும் வரல. ஒரு மாசம் லீவ் போட்டிருக்கியாம என்கிட்ட சொல்லவும் இல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏய், உங்க அம்மா வந்து பேசினதோட சரி, கடைசியா நீ எங்க வீட்டுக்கு வந்ததோட சரி. அப்புறம் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, நீ எந்த பதிலுமே சொல்லல. நான் எத்தனை நாள் காத்து கிடக்கிறது? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்க. என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாமா? எங்க அம்மா வேற தபோ திபோன்னு கத்துது. என்னங்க நீங்க கூறு இல்லாம பேசுறீங்க? நம்ம கல்யாணம் தான் நிச்சயம் பண்ணிருக்கல, நடக்கும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? சும்மா தேவையில்லாம எதையாவது குழப்பிட்டு இருக்காதீங்க. இங்க வீட்டுல 1008 பிரச்சனை. அதுக்கு பின்னாடி ஓடட்டா, உங்க பின்னாடி ஒடியாரட்டா. இங்க எங்க அக்கா வேற டெலிவரிக்கு வந்து காத்து கிடக்குறா. அவளை வேற நேத்து தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவ கூட இருக்கணும். யாரு இருக்கிறது? இங்க எங்க மைனி வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. தேவையில்லாம ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பிரச்சனையை தான் தீக்கிறது? எங்க அம்மா பாவம், புரிஞ்சிக்காம பேசுறீங்க. ஏய், எனக்கு உன் நிலைமை புரியுது. அதுக்காக எல்லா பிரச்சனையும் உன் தலையில தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தா என்னைக்கு நாம கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தை நடத்துறது? என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, எங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் தீர்த்த பிறகுதான் நம்ம கல்யாணம். நீங்க இத்தனை வருஷமா என் பின்னாடியே அழிஞ்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறேன் சரின்னு சொல்லியாச்சு. எங்க அக்காக்கு டெலிவரிக்கு வந்து உட்கார்ந்துருக்கா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ எங்க குடும்பத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்கா. நீங்க என்னன்னா உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏய், குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? இங்க பாருங்க, சும்மா ஏதாவது உளராதீங்க. எங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாதான் கல்யாணம். இப்படி அவசர அவசரமா கல்யாணம் முடிக்கணும்னா நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பார்த்து முடிச்சுக்கோங்க. என்ன ஆளை விடுங்க. இங்க பாரு, லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அரைஞ்சிருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அங்க வீட்டுல எங்க அம்மா பிரச்சனை பண்ணுது, இங்க நீ பிரச்சனை பண்ணியா? உங்க எல்லாரோடையும் ஒரே ரோதனையா போச்சு. உங்க தொல்லை தாங்க முடியல. ஏங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. எது பேசினாலும் ஒழுங்கா பேசுங்க. என்ன பேசுறீங்க? ஏங்க, காதலிச்சு பின்னாடி அங்கிட்டு இங்கிட்டு சுத்தினாதான் நல்லா இருக்கா? ஏங்க, வீட்டில் பொறுப்பா இருந்தா தப்பு, அப்படித்தானே? உங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுக்கணும். எல்லாரையும் விட்டுட்டு உங்க பின்னாடியே ஓடி வர சொல்றீங்களா? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு மாத்திக்கோங்கன்னு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எங்க அம்மா எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு இஷ்டம்னா இருங்க, இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுதான் என் முடிவு. நான் கிளம்புறேன். என்னடி பேசுற? உங்க அம்மா என்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கினா? ஹே, அதுக்குன்னு உங்க அம்மா இன்னும் 4 வருஷம் பொறுத்திருக்க சொல்லும். அது முடியுமா? எங்க அம்மா என்ன எரிச்சலா பாக்குது, கோவப்படுது. உன் இஷ்டத்துக்கு பொண்ணு பார்த்ததுனாலதான் நாங்க எதுவும் சொல்ல முடியாம இப்படி தவிச்சிட்டு இருக்கோம். எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குது. என்ன செய்ய சொல்ற? ஏங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஆனா நீங்க ஆம்பளை, நீங்களே இவ்வளவு அவசரப்படுறீங்களே. ஏன் நிலைமையிலிருந்து யோசிச்சு பாருங்க. எங்க அக்கா இத்தனை வருஷம் ஆகி இப்பதான் எங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா. அவளுக்கு குழந்தை பிறந்து அவளுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சு அவ மாமியா வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? அதுக்குள்ளேயும் திடுதிப்புன்னு கல்யாணம் வச்சா எப்படிங்க என் அக்கா எப்படி வருவா? ஏங்க, கொஞ்சமாவது சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லல. ஆனா எப்பவும்னு எனக்கு ஒரு முடிவு சொல்லணும்ல. ஏற்கனவே 3 வருஷமா எங்க அம்மா தொண்ணு சொல்லியே நான் எதையும் கேட்காம உன் பின்னாடி அலைஞ்சுவேன். உனக்காக காத்திருக்கிறது சரிதான். ஆனா இந்த கல்யாணம் எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியணும்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இப்பெல்லாம் எங்க அம்மாட்ட போய் என்னால பேச முடியாது. ஏங்க, எங்க குடும்ப நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. அங்க 1008 குழப்பம் இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணணும். உங்க இஷ்டத்துக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணணும்னா எப்படி முடியும்? எங்க அம்மாக்கும் எல்லாம் தெரியும். முதல்ல எங்க அக்கா டெலிவரி எல்லாம் முடியட்டும். எங்க அக்காவை பாத்துக்கிறது தான் இப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே தலையாய கடமை. அதை விட்டுட்டு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ண சொன்னா எங்களால முடியாது. உங்களால பொறுக்க முடிஞ்சா பொறுங்க, இல்ல வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட முடிவு. நான் கிளம்புறேன். ஏய் நில்லுடி, ஏய் நில்லு. எல்லாரும் சேர்ந்து கழுத்தை அறுக்குறாங்க. இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்.
அவ அப்படிப்பட்ட ஆளுதான். அக்கா காரிய பார்த்த உடனே உன்னை டீல்ல விட்டுட்டா. என்னக்கா சொல்றீங்க? என்னக்கா சொல்றீங்க, நொன்னக்கா சொல்றீன்னு கேக்குற. இங்க பாரு, அக்கா கறின்னு சொல்லி கொடுத்துதான் அவ உனக்கு அவசரம்னா வேற எவளையாவது கல்யாணம் கட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கா கறி தினமும் காதுல மந்திரம் ஓதுற மாதிரி ஓதி ஓதி இவமெல்லாம் உனக்கு ஒரு மாப்பிள்ளையான்னு சொல்லியே அவன் மனசை மாத்திட்டாவோ. இப்ப உன்கிட்ட நடிச்சிட்டு போறா. இந்த கல்யாணம்லாம் நடக்காது. நீ கற்பனை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அது எப்படி புரியும்? உன்கிட்ட சொன்னாலும் புரியாது. உங்க ஆத்தாக்காரிட்ட நான் பேசுறேன். இங்க பாரு, இந்த கல்யாணம் சட்டுப்பட்டுன்னு நடந்தாதான் நடக்கும். இப்ப அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படிங்கிற பத்தியா வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கும்பா. அதை செய்யணும் இதை செய்யணும்பா. எல்லாம் உன்னைய அத்துடுறதுக்கு தான். நிஜமாவா சொல்றீங்க? பாரு, என் மேலதான் சத்தியம் பண்ண முடியும், வேற யாரு மேல பண்ண முடியும்? நிஜமா சொல்றேங்கிற. நிஜமா தான் சொல்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவசரப்படுத்து. இல்லனா இப்ப முடியாது அப்படிம்பா. இப்ப முடியாதுன்னா வேற பொண்ணை பார்த்துட்டு போ. ஒண்ணு இவளுக்காக நீ காலங்காலமா காத்திருந்து ஏமாறணும், இல்ல வேற பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டு போகணும். ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். இவ உன்னை கல்யாணம் கட்டிக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இப்ப நான் என்னக்கா செய்யறது? என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்றது? அதான் நம்ம தகுதி அறிஞ்சு நம்ம அதுக்கு தக்கது நடந்துக்கணும். பணக்கார பொண்ணா பார்த்த இவளை கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சிருப்ப. இவ ஒன்ன கலத்தி விட்டுட்டு இன்னும் பணக்காரனா பார்த்து கல்யாணம் கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நினைக்கல. எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அதான் அவளை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டா போதுமா? அவ நல்லவதான். ஆனா அவ ஆத்தாலும் அக்கா காரியும் சேர்ந்து அவ மனச மாத்திட்டாவோன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது நீ என்கிட்ட கேட்டா, நீ இப்பவே என் கூட வரணும். இல்ல நான் தற்கொலை பண்ணிக்குவேனே. அவளை மிரட்டு, வேற வழி இல்லாம உன் கூட ஓடியாருவா. அதெல்லாம் நடக்காது. அவ ஓடி வந்துலாம் கல்யாணம் கட்டிக்க மாட்டா. அப்ப நான் சாகட்டா? நான் உனக்கு சந்தோஷமானு கேளு. ரெண்டுல ஒண்ணு பண்ணுவா. எப்படியும் நீ மிரட்டுனா அவ கண்டிப்பா உன்னை சாவலாம் விட மாட்டா. உன் கூட ஓடியாந்துருவா. சரிக்கா, நான் பேசி பாக்குறேன். முதல்ல உன் மேல உனக்கு நம்பிக்கை வேணும். நீ பேசுறதுல உனக்கு நீ உறுதியா இருக்கியான்னு தெரியணும். அப்படி உறுதியா இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். சும்மா பம்மிக்கிட்டுலாம் பேசினா நடக்காது. கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு இப்பவே என் கூட ஓடியாந்துரு, இல்ல நான் இங்கேயே கழுத்து அறுத்துக்குவேன்னு சொல்லு. சரிக்கா. சரி, யாராவது நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்தா நான் தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்தனே என்ன வீட்டுல போட்டு கொடுத்துருவாவோ. மறந்து என் பேரை சொல்லிடாத. சரிக்கா, அப்ப நான் வரேன். போ, நான் சொன்னதை செய்யி. தன்னால உங்க கல்யாணம் நடக்கும். இல்லனா இந்த ஜென்மத்துல நடக்காது. சரிக்கா, நான் வரேன். அப்பா, எப்படியோ இந்த கருத்த பாண்டிய கிளப்பி விட்டாச்சு. இவன் போய் மவாக்காரிய மிரட்டுவான். அவளும் வேற வழி இல்லாம இவன் பின்னாடி ஓடிடுவா. இந்த வடிவு மானம் காத்துல பறக்கும். இந்த விஷயத்த சந்தோஷமா போய் அம்மா கிட்ட சொல்லுவோம். என்ன நீ இங்க சுத்தி தெளித? உன் மருமகரிய ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கலாமே. ஆமா, அதான் ஆத்தாக்காரி முன்ன நின்று எல்லாம் செய்வாள்ல. நம்மள ஒரு வார்த்தைக்கு கூட கூப்பிடல. பின்ன எப்படி போய் நிக்கிறது? சரி, என் மவனாவது ஒரு போனை போட்டு சொல்லியிருக்கணும். ஏமா நீ பேசாட்டி வான்னு. அவனும் சொல்லல. பின்ன என்ன மறுவாதையில அங்க போய் நிக்க சொல்ற? அதுவும் சரிதான். 1000 தான் இருந்தாலும் பெத்த தாய மதிச்சு முன்ன நில்லுன்னு உன் மவன்ல சொல்லியிருக்கணும். அவனும் சொல்லலன்னா உன்னை மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஆமா, காசு பணம் இருந்தா நம்மள அழப்பாவோ? நம்ம கிட்ட தான் ஒண்ணும் இல்லையே. தம்பிக்காரன் அப்படிப்பட்ட ஆளு தானே. நல்ல நோட்டா எடுத்து மவளை பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து பிரசவம் பார்ப்பான். நம்ம அப்படியா இருக்கோம்? வக்கத்த கழுதியா இருக்கோம். காலம் பூரா அப்படித்தானே இருக்கோம். என்ன செய்ய சொல்ற? யாருக்கிட்ட போய் சொல்ல? என்னதான் இருந்தாலும் பேரம்பேத்தியில பார்க்கணும்னு உனக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். அதுவும் மவன் பிள்ளை பிறகு உன் மனசுல கொஞ்சமாவது பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாமலா இருக்கும். அதுவும் ரெட்ட பிள்ளையாம ஊர் பூரா சொல்லிக்கிட்டாவோ கேள்விப்பட்டேன். என்ன செய்ய சொல்ற? என்னத்த செய்ய? என் மவளையே மதிக்கல. அந்த வீட்டுல இருந்துக்கிட்டு என் மவளே நேரம் போனாலோ இல்லையோ
வீட்டுல சொர்க்கரி ஆக்கப்பட்டு கொள்ளுவாவோ. என்ன செய்ய சொல்ற? ஏமா நீ இங்கேயா இருக்க? உன்னை நான் வீட்டுல போய் தேடிட்டு வரேன். என்ன பிரசவம் ஆயிட்டாமா? எப்ப டெலிவரின்னு சொன்னாவளா? ஏன் சுப்புலட்சுமி எதுவும் தகவல் சொன்னாவளா? ஆஸ்பத்திரிக்கு போனியா? எங்க அம்மைக்கு கூட அக்கறை இல்லையே, உனக்கு தான் தூக்கி போட்டு அடிக்கி. ஊர்க்கதை கேட்கறதுல ரொம்ப மும்முரமா தான் இருக்கேன். பேதியில ஓவா ஒரு ஆர்வத்துல கேட்டா என்ன எதுன்னு சொல்ல மாட்டியாக்கும்? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை கிழவி, இன்னும் எந்த தகவலும் வரல. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா எங்க அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீயும் என்ன செய்வ? பேருக்கு தான் அந்த வீட்டுல மருமவன்னு இருக்க, உன்னை யாரும் மதிக்கிறா? சரி என்ன மறைக்காத, உள்ளது தானே சொல்லுதே, நான் வாரேன். திமிர பத்தியா என்ன எரிய வச்சுட்டு போறதுல இவளுக்கு ஒரு சந்தோஷம். பேருக்கு தானே மருமவளா இருக்கானா, பேருக்கு இவ வந்து பார்த்தா. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உன் மாமியா கறி அப்படியே உன்னை மதிச்சு மூத்த மருமவானே மவளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு பக்கத்துல வந்து நில்லுன்னு கூப்பிட்டாளா என்ன? இல்ல அவதான் கூப்பிடல. உன் தம்பிக்காரனும் அழைச்சானா? அவனும் அழைக்கல. பின்ன ஊர்க்கறி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் கிடக்கட்டும். அந்த கட்டப்பட்டி பேலும் என் நாத்தனார் கறி சின்னவா இல்ல, அவளும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாவோ. தூர நின்று ஒட்டு கேட்டம்மா. அவ போன பிறகு அந்த கருத்தப்பட்டி பேல நல்லா தூண்டி விட்டுட்டு வந்திருக்கேன். என்னடி சொல்ற? என்னத்தை தூண்டி விட்ட? அவன் தொண நிக்கிட்டு அவகிட்ட எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டு நின்னானா. அவளும் வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்பத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு அவசரம்னா எவளையாவது கெட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் அவ போன பிறகு அவ அப்படித்தான் சொல்லுவா. நீ கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு அவளை மிரட்டு, இப்பவே என்ன கெட்டிக்கோ இல்ல நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். இப்படியாட்டி அதுக்கு அவன் என்ன சொன்னா? அவன் என்ன சொல்லுவான்? விளக்கண்ணப்பைய, அவனுக்கு தான் புத்தியே கிடையாது. இங்கிட்ட ஒண்ணு பேசினா ஊன்னு கேட்கான், அங்கிட்டு ஆத்தா கடி சொல்லியிருப்பா. அதனால இவட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிற்பான். நான் போட்ட போடல என்னக்கா செய்யறது அப்படின்னா, ஏலே இல்லைன்னா உன் கல்யாணம் நடக்காது, நீ அவளை மிரட்டி கூட்டிகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருன்னு சொல்லிட்டு வந்தேன். கபாசிட்டி என் மவனா சரியாதான் இருக்க, நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இந்த தூங்கு மூஞ்சி எங்க ஓடுவா? ஆத்தா விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது போல. ஏற்கனவே என் அக்கா கறி ஓடி போயிட்டா, இம்பிட்டு நடந்து போச்சு, என்னாலெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லுவா. அதெல்லாம் சொல்ல மாட்டா. ஒரு உசுறு போறதுக்கு நாமளே காரணமா இருக்கலாமான்னு யோசிப்பாளா இல்லையா? அதுவும் சரிதான். வடிவமாவல்ல, அடுத்தவன் சாவட்டும்னா விடுவா? விட மாட்டாதான். ஏம்மா இந்த கல்யாணம் இந்த வடிவு நினைச்ச மாதிரிலாம் நடக்க கூடாதுமா. இந்த மோளும் ஊரை விட்டு ஓடி போகணும், அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். சுப்புலட்சுமி உன்னை நான் என்னமோ நினைச்சேன், இப்பதாண்டி நீ ஏன் மவனே நிரூபிச்சிருக்க பாரு. இனி எப்படி இந்த வடிவு மூஞ்ச கீழே தொங்க போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள நடமாடுதானு. ஆமாமா, நம்ம 2 பேரையும் படுத்தின பாட்டுக்கு இந்த வடிவு அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுவும் சரிதான். சரி வா, யார் ரோட்ல நின்று பேசணும், வீட்டுல போய் சந்தோஷமா பால் பாயசம் வச்சு குடிச்சுக்கிட்டு அப்படியே பேசுவோம். சரிம்மா.